நம்ம வீடியோ பார்க்க இப்ப தான் நீங்க முத வர்றீங்கன்னா, நம்ம வீடியோ வரும்போதே ஒரு லைக் பண்ணிக்கங்க. அதேமாரி நம்ம வீடியோவுக்கு இருக்கும் குறைகள கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தயவு செஞ்சு உங்க பதிவுகள சொல்லுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால உங்க ஆதரவ குடுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த சேனல்ல இருக்க வீடியோவ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் சாதனைகளும், அவருக்கு எதிராக செயல்படும் நிகழ்வுகளையும் பத்தி பேசப் போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ மாணவர் அணி அமைப்பு அப்படின்ற பேர்ல மிகப்பெரிய ஒரு காலையிலேயே ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்ற ஒண்ணு முன்னெடுத்து இன்னைக்கு திமுகவின் தீய சக்தி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள்ல வந்து 2020 கிரிக்கெட் மேட்ச் ஸ்டேடியத்தில வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வ கொண்டுட்டு வராங்க. அது முழுக்க முழுக்க அ ஒரு பொய்யான ஒரு வதந்திய எடுத்து பரப்பிட்டு, இன்னைக்கு இந்த மக்கள வந்து முட்டாளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல நாங்க எது சொன்னாலும் இந்த மக்கள் நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படின்னு தான் நினைக்க தோணுது. தன்னோட குழந்தைக்கு வாமிட்டுக்காக அந்த மாத்திரைய அவரு நுணுக்கி குடுக்கிறதும், அந்த மாத்திரையோட அளவு சின்னதா தான் இருக்கும் அப்படின்றதும் இந்த தற்குறிகளுக்கு புரியவே இல்லையா? இல்ல தெரியலையா? தெரிஞ்சுட்டு இவனுங்க இப்படி நடிக்கிறானுங்களா? அப்படின்னு தான் எங்களுக்கு புரியல. எது எப்படியா இருந்தாலும், ஒருவேளை அந்த அமைச்சர் முன்னாள் ஒரு 2 வருடத்துக்கு முன்னால் நடந்த அந்த தவறுக்கானது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால், அது காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. அது விசாரணைக்குள்ள வரும். இவ்வளோ பெரிய ஒரு 40,000, 50,000 பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு அரங்கில், இப்படி ஒரு சம்பவத்த அவர் செய்வாரா? அப்படின்றதையும் யோசிச்சு பார்க்கணும். இது முழுக்க முழுக்க இந்த தீய சக்தி திமுகவின் அசைன்மென்ட்களில் இதுவும் ஒண்ணு. இது அடமண்டு. இது இவைங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. இவன் ஒண்ணு ஒப்பாரி வைப்பாய்ங்க. ஒப்பாரின்றத சொல்லி சொல்லியே கருமம். நம்ம சேனல்லயே இந்த ஒப்பாரி வார்த்தை அதிகமா ஒட்டிக்கிச்சுங்க. இது ஒரு பக்கம் கடந்து போவும். இவனுங்களுக்கு காலையிலே ஆரம்பிச்சு பூரா பேரையும் கைது பண்ணி, கொண்டு போய் மண்டபங்கள், முகாம்கள்ல அடைச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்ல. அதனால இது பொய்யான ஒரு பிரச்சாரம். பொய்யான ஒரு பிரச்சாரத்த முன்னெடுத்துட்டு, இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணாவுக்கும், கட்சிக்கும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணுன்ற செயல்ல இவங்க இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் சரி, நம்மளும் சரி, இத நம்ப போறதும் கிடையாது. இத நம்புற அளவுக்கான உண்மையும் கிடையாது. சரி கருமம் அப்படியே கடந்து போவோம். நேத்து மதிப்புக்குரிய வைகோ அவர்கள பத்தி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆ இன்னும் நெறைய பேர பத்தி நம்ம பேசியிருந்தோம். பேசுனதுல எது உண்மை, எது பொய்யு அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒண்ணு இருக்கு. ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட 60 வயது இளைஞர்கள் ஒண்ணா இணைஞ்சு நடத்துற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு ஜென்சி கிட்ஸ் மாநாடு ஒண்ணு வாரம் நடந்துட்டு இருக்கு. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அத விட பெரிய விஷயம் என்னன்னாக்க, இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 60 வயதை கடந்த ஒரு இளைஞர்களா தான் இருப்பாங்க. இன்னைக்கு மாணவர் அமைப்பு, மாணவர்கள் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா, ஜென்சி கிட்ஸ் தாங்க. மாணவர்கள் தான். அவங்களுக்கெல்லாம் வயசு 65, 60 வயசு இருக்கும். அந்த ஃபோட்டோ கூட சைட்ல போடுறேன் பாருங்க. "எதுக்குடா இந்த கேவலமான செயல் பண்றீங்க? எதுக்கு இந்த கேவலம் உங்களுக்கு?" அப்படின்னு தான் கேட்க தோணுது. அத விட இன்னும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்ப 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. அந்த நிகழ்வையும் கூடிய விரைவில நம்ம சேனல்ல உங்களுக்கு சொல்லிடுறோம். எந்தெந்த தொகுதியில யார் யாருக்கு சீட்டு குடுக்குறாங்க அப்படின்றதையும் முழுக்க நம்ம உங்களுக்கு உண்மையை உரக்கச் சொல்வோம் ஊருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 4 தொகுதிகள்ல அதிமுக ரிசைன் பண்ண தொகுதிகள் மீண்டும் அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. வாய்ப்பு இல்லங்க. அ அதிமுகவுக்கான தொகுதிகளா அது இல்ல. முழுக்க முழுக்க அது நம்ம தமிழக வெற்றிக் கழக விசில் சின்னத்துக்கான தொகுதிகளா மாறியிருக்கு. அதுபோக நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா திருச்சி கிழக்கு தொகுதியில வெற்றி பெற்று ராஜினாமா செய்த அந்த தொகுதிக்குமான இடைத்தேர்தல் வருது. அதுபோக இன்னொரு தொகுதி மொத்தத்துல 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது. அதுபோக இன்னும் 4 நபர்கள் அ ரிசைன் பண்றாங்க. மொத்தத்துல இரட்டை இலக்கத்துல இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறத நம்ம சந்திக்க போறோம். இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, எது செஞ்சாலும் நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில நின்னு தோத்து போனாங்கல்ல. அவரு வந்து முன்னாள் எம்எல்ஏ, இப்ப எம்எல்ஏ கூட கிடையாது. முன்னாள் எம்எல்ஏ. அவரு வந்து நேத்து இணைப்பு விழா அப்படின்னு ஒண்ணு நடத்தியிருப்பாரு. ஒரு 5,000 பேர்கள 5,000 பேரு. ஆமாப்பு நான் பார்த்தேன். 5,000 பேர கட்சியில இணைச்சிருக்காங்க. அவங்க பூரா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில இருந்தவங்களே மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. இது எப்படி அப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, இப்ப நம்ம தலைவர் வந்து ஒரு பேண்ட் போட்டாருன்னா, அதே மாரி பேண்ட் போடணும்.
ஒரு ரேம்ப் வாக் போறாரு அப்படின்னாக்கா, ஒரு ரேம்ப் வாக் போகணும். இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை தான் திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் தலைவரும், முன்னாள் எம்எல்ஏவுமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்துட்டு வராரு. இவர் வந்து அவர் குறிக்கோளாவே வச்சிருக்காரு. அவர் கொள்கையோட குறிக்கோள் என்னன்னா, அந்த பையன் என்ன பண்றாரோ அதே மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய ஒரு அடமண்டா தான் இருக்கிறாரு. நேத்து பார்த்தீங்கன்னா, நாள் குறிச்சிருக்காருங்க. நம்ம தமிழக வெற்றிக் கழகத்திற்கான நாள் குறிக்கப்பட்டது. இன்னும் கூடிய விரைவிலே இடைத்தேர்தல் வரும். ஆமாய்யா, இடைத்தேர்தல் வரும்யா. இ ஊருக்கே தெரியும்யா, தமிழ்நாட்டுக்கே தெரியும்யா. நீங்க நினைக்கிற மாரி இடைத்தேர்தல் வராது மிஸ்டர் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே. நீங்க நினைக்கிற மாதிரி தீய சக்தியோட ஆட்சி மீண்டும் இங்கு வலுப்பெறும் அப்படின்ற எண்ணமும் நீங்க கனவுல ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணிருங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வேலை இல்ல. நடக்கவும் விடமாட்டோம். அப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னா, இந்த தமிழக மக்கள் மீண்டும் உங்களை பார்த்து ஏமாறுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவங்க ஏமாறுறதுக்கெல்லாம் தயாரா இல்ல. இன்னைக்கு தீய சக்தியின் ஆட்சி ஒழிக்கப்பட்டு, தூய சக்தியின் ஆட்சி மிக சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கு. நேத்து கூட நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் குழந்தைங்களுக்கான அந்த போலியோ சொட்டு மருந்து நிகழ்வ பார்த்திருப்பீங்க. தானும் ஒரு குழந்தையாக மாறிய தருணமா தான் நான் அத பார்க்கிறேன். ஏன்னா, எந்த ஒரு முதலமைச்சரும் அப்படியே போவாங்க. அப்படியே அவரு மருந்து குடுக்குறப்ப, அவரோட வாய் மட்டும் ஆன்ட்டே போகுதுங்க. அத விட அந்த குழந்தையோட அம்மா பார்க்கிறதுக்கே ரொம்ப ஒரு கியூட்டாவும் இருந்துச்சு. அழகான தருணம். அப்பேற்பட்ட தருணங்கள்லாம் நமக்கு இனி கிடைக்குமா? அப்படின்னு தான் யோசிக்கணும். இதெல்லாம் கடந்து போறதுக்கு முன்னால இன்னைக்கு அ ஐஏஎஸ், ஐபிஎஸ் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கான ஒரு மாநாடு நடக்குது. காலையிலே நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அதில் எடுக்கப்படும் முடிவுகள் பற்றி அடுத்த வீடியோல நான் சொல்றேன். அத விட இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு அப்படிங்கிறது ஐஏஎஸ், ஐபிஎஸ் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய 2 நிகழ்வுகள வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் முன்னிறுத்துறாங்க. ஒண்ணு போதைப்பொருள், இன்னொன்று பெண்களுக்கான அநீதி. இது 2மே எங்கேயுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்களின் தலையாய கடமையா எடுக்கிறாரு. எனது சகோதரிகளுக்கு ஒரு தீங்கு என்றால் அவர் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கைது செய்யப்படுவார், சிறையில் அடைக்கப்படுவார், அவருக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்றத அவரு தெள்ளத் தெளிவா ஆணித்தரமா அடிச்சே சொல்றாரு. ஆனா இந்த திருட்டு கும்பல் இருக்கானுங்கல்ல, இவனுங்க என்ன சொல்றாங்க, "ஏய் நடிக்கிறான்ப்பா, நடிக்கிறதே பொழப்பா போச்சுப்பா." ஆனா உண்மையிலே நடிக்கிறது யாரு? நடிச்சது யாரு? நீங்க எவ்வளோ ரீல்ஸ் எடுத்திருக்கீங்க? ஒரு பள்ளிக்கூடத்துலயாவது ஒவ்வொரு வீடியோவா இருக்கு. நான் தட்டி விடுறேன் நம்ம சேனல்லே. எங்கேயாவது சின்னதா ஒரு சாப்பாடு குடுத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கள பூரா திமுக என்ற தீய சக்தி ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படின்னு தானே நீங்க பேச வச்சீங்க அந்த குழந்தைங்கள. அந்த குழந்தைங்கள வச்சு நீங்க வந்து ஓட்டு வாங்கிடலாம்னு நெனச்சீங்க. ஆனா அப்படி இல்ல. வெற்றி தலைவர் விஜய் அண்ணா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். "என் செல்லங்களா, நீங்க இருக்கிறீங்க, பார்த்துக்கங்க." அதான் சொன்னாரு. உடனே குழந்தைங்கள வச்சு ஓட்டு கேட்கிறாரு. முழுக்க முழுக்க ஓட்டு கேட்டது, முழுக்க முழுக்க ரீல்ஸ் பண்ணி போன எலெக்ஷன்ல தோத்து போனது எல்லாமே திராவிட, திமுக திருட்டு கும்பல் தான். இத வந்து மறைக்கிறதுக்கு இன்னைக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க. சரி ரைட்டு. நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னத சொல்லிருவோம். முன்னாள் எம்எல்ஏ மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னத நம்ம சொல்லிறணும்ல. அவரு என்ன சொல்றாரு, "இன்னும் 3 மாதங்கள்ல நம்ம மீண்டும் ஒரு அரசியல சந்திக்க போறோம். இந்த ஆட்சிய எப்படினாலும் அகற்ற தான் என்னோட முதல்ல உங்கள அகற்றிற போறாங்க. நீங்க அகன்று போறீங்க. உங்களுக்கான லைஃப் டைமே முடிஞ்ச மாரி, கட்சிய உங்க பையன் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. அது கூட தெர்ல. இன்னும் என் கட்சி, என் கட்சி, நான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 3 விதமான அரசியல் நகர்வு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னென்ன நல்லா தெரிஞ்சுக்கங்க. மதிப்புக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களின் கட்சியை அவரது பையன் ஐயா அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் டேக் ஓவர் பண்ணிவிட்டார். அதற்கு அடுத்தபடியா நமது மதிமுக என்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சிய அவரோட பையன் துரை வைகோ அவர்கள் டேக் ஓவர் செய்துவிட்டார். அடுத்து திமுகல இன்னும் தலைவர் கலைஞர் அப்படின்ற ஒற்றை சொல்லுல இருந்துட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் மாறிடுச்சுங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த கட்சிய டேக் ஓவர் பண்ணி கையில எடுத்துட்டு டேக்கப் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வண்டி தடம் புரண்டு லேண்டிலே லேண்டிங் ஆயிப்போச்சு. அது டேக்கப்பும் ஆகாது. இனி டேக்கப் ஆகப்போற இடத்துலயும் அது கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, சட்டுப்புட்டுன்னு மூட்டைய கட்டிட்டு, ஒண்ணு நீங்க வந்த ரயில்ல டிக்கெட் எடுத்துட்டு போங்க. இல்ல தமிழ்நாட்ட விட்டு ஓடி போயிருங்க. நெறையா வழக்குகள் உங்க மேல காத்துக்கிட்டு இருக்கு பாய்றதுக்கு. அதுலேருந்துலாம் நீங்க தப்பிக்கவே முடியாதுங்க. நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு நெனச்சாலும் கூட, அந்த வழக்குகள் உங்களை "காலைச் சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது" என்பது போல்,
நீங்க மாட்டுனது மாட்டுனது தான். மவனே நீ சட்னி சட்னி தான். வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் உன்ன சும்மா விடமாட்டாரு. மக்கள் பிரச்சனைய கையில் எடுத்து பேசக்கூடிய ஒரே தலைவன். ரூ. 1 லஞ்சம் ஊழல் அற்ற ஒரு ஆட்சிய குடுக்கணும்னு சொல்ற ஒரே தலைவன். வெற்றி தலைவர் எங்கள் சிஎம் மதிப்புக்குரிய எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும் தான். நீங்க எவ்வளோ காசு கொள்ளையடிச்சோம். அதெல்லாம் விட நேத்து நீங்கலாம் வந்து கரண்ட் ஈபி பில்லுல வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னோன மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர்கள் அவங்கலாம் பேட்டியில சொல்லியிருப்பாங்க. அணில் போய் வேலை பார்த்து விட்டுருச்சியா. ஆமா, இப்போ உங்களுக்கு அணில் தான் வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அணில் குஞ்சுகள் தான் இப்போ இந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த அணில் குஞ்சுகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, தற்குறிகள். உங்களால் செல்லமாக அழைக்கப்பட்ட இந்த தற்குறிகள் இருக்கோம்ல, செம்மையா சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இடைத்தேர்தல்ல நீங்க சும்மா இருக்க சீமானை இழுத்து விட்டு சீண்ட பார்க்குறீங்க. அதெல்லாம் ஒரு ஆளாங்க. சீமானுக்குன்னு இருந்த 9% வாக்கு வங்கி தரிசா போய் இன்னைக்கு 3% குறைச்சு விட்ட. முழுக்க முழுக்க 20,00,000 வாக்குகள நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்களின் உறவுகளான அந்த மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படின்ற ஒரு பாட்டுக்கும், அவர் அந்த மைக்கு சின்னம் கிடைச்சதுக்கும் சரியா இருந்துச்சு. நம்ம தான் எல்லாமே ஓட்டு போட்டு ஒரு 21,00,000 வாக்குகள நம்ம தமிழக வெற்றி கழக உறவுகள் வாக்களிச்சாங்க. அவரு இந்த தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா மாறிச்சு. வர்ற எலெக்ஷன்ல அதெல்லாம் இருக்காது. தூக்கிருவாங்க. அந்த ஜோலி முடிஞ்சு போச்சு. வைகோ அப்படின்றவரு காலம் போன கடைசியில கட்சியில வந்து இணையறேன்டான்னு சொல்லிட்டு, கட்சியில இருந்த 2 எம்எல்ஏ வந்து எப்படிங்க இவரோட இணைவாங்களா? அவங்க 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா, அப்பனும் மகனும் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி வெளியில போட்டுருவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உஷாராயி ஓடி போய் திமுகலயே ஐக்கியமாயிட்டாங்க. ஏன்னா தீய சக்திகிட்ட இருந்து ஜெயிச்சு அவங்க சின்னத்துல வச்சிருக்கவங்க இவங்களோட வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா திமுக வைகோ அவர்கள் ஆட்சிக்காக, அவர் கட்சிக்காக அந்த எலெக்ஷன்ல வேலை பார்த்திருந்தாலும் முழுக்க முழுக்க பணம் மற்றும் பெட்டிகள் கைமாறி இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இருந்த முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள். அப்போ அந்த பணத்தை திருப்பி கேட்பாங்க ரிசைன் பண்ணா. அப்போ அரசுக்கு 10 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் வைகோ மட்டும் வந்து இணைஞ்சிருக்காரு. என்னை கேட்டாக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவையில்லாத ஒரு ஆணி திரு வைகோ அவர்கள். அவர் நம்ம கட்சிக்கும் தேவையில்லை. அவர் கட்சியில் ஆளும் கிடையாது. எல்லாமே ஜீரோ அப்படின்ற இடத்துக்கு போயிடுச்சு. இன்னும் கூட அண்ணாமலை அவரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அண்ணாமலை அப்படின்றவர் இன்னைக்கு 21,00,000 உறுப்பினர்களை தனது கட்சியில் இணைச்சு தன்னை ஒரு பெரிய கட்சி மாஸ் லீடர் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். தன்னோட ஒரு பைசா கூட என்னோட உழைப்பில் நான் சம்பாதிச்சது எந்த ஒரு கம்பெனிலையும் நான் ப்ரைவேட்டில் வேலை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னாக்க இப்போ பிஜேபியில் வேலை பார்க்குறது என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா? நீங்கள் கட்சி பொறுப்பில் இருந்தது கூட நீங்கள் எம்எல்ஏவாக ஆகியிருந்து ஜெயிச்சிருந்தா தான் அரசு ஊழியர். ஆனால் நீங்கள் அங்கே உங்களோட ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமே தனி ஒருவன் ஆயிட்டீங்க. ஒரு கட்சியில் அடிமையாக போயிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நெஞ்ச நிமித்திட்டு நான்லாம் வந்து ஒருத்தன்ட்ட அடிமை சாசனம்லாம் இருந்ததில்லைன்னு சொல்கிறீங்க? நீங்கள் அடிமை சாசனமாக தான் எழுதி கொடுத்துருந்தீங்க. முழுக்க முழுக்க நீங்கள் பிஜேபியின் செம்பாக தான் இருந்தீங்க. பிஜேபியை வளர்க்குறதுக்காக பாடுபட்டீங்க. அதெல்லாம் ஏற்றுக்குவோம். ஆனால் பொய் சொல்லாதீங்க. அண்ணே சீமான் மாதிரி நீங்களும் பொய் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கிற சின்ன நல்ல பேர் கூட கெட்ட பேராக மாறிடும். ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு பேர் எடுத்திருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு 2,000 கோடிக்கான ஊழல் வழக்கு ஒன்று ஏதோ சம்திங் இருக்குது. திமுக அவங்க மேலே அந்த வழக்கை போட்டிருக்காங்க. 2 பேரும் எதிர் பார்ட்டி நீங்களே வாதாடுறீங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. அப்படி இருக்கும்போது இவரும் ஓரங்கட்டி ஓடிட்டாரு. அந்த 19,00,000 பேரில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களின் உறவுகளான அந்த நபர்கள் தான் அதில் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்களை பின்தொடர்பவர்கள் வெறும் 3,50,000 பேரோ 4,00,000 பேர் தான் சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சிக்கே 1% வாக்கு வங்கி தான் இருந்தது. அங்கே இருக்கிறவங்க தான் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. பாதி பேர் வந்திருக்காங்க. 0.5 அவ்வளோதான் அவரோட வாக்கு வங்கி. அதனால் அதுவும் O+ அப்படியே கடந்து போயிடுவான். இனி இருக்கும் காலங்களிலும் இனி வரும் காலங்களிலும் முழுக்க முழுக்க வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் தான் இனி மக்களை ஆளும் ஒரே தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.